ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்க போகிறோம். உங்களுக்கு துதிப்போம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றியாக சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வல்லமை தேவனை, மகிமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்த தேவனை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாத தேவனை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம். அப்பா பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நல்லவர் என்று சொல்லுகிறோம், வல்லவர் என்று சொல்லுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளை நடுவில் வாசம் பண்ணும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஞானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஞானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஞானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஞானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமையை படித்து மேலென்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமையை உயர்த்திடுவோம். குறுகிட மாட்டோம், துங்கிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஹல்லேலூயா. குறுகிட மாட்டோம், துங்கிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஞானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஞானம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, வீக்கிரம் யாவும் மகரும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்டருள்வாரே. யுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஹல்லேலூயா. யுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஞானம் பெருகும்,
யாக்கோப்பு அடங்கிடுவாரோ யாக்கோப்பின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்மை அழைப்போ ஆண்டவர் மாவினில் மீட்போ பலராக வாழும் சிலராக மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பலராக வாழும் சிலராக மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் ஜொலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவன் ஞானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்ணினாய் அவன் ஞானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் பாதோற்றும் தேவன் நம் தேவன் பாடினிலே இல்லை மாற்றும் நீர்ந்த ஞானங்களை தாரே என்ன வாழ்வில் வேண்டும் பிள்ளைகளும் சபையும் பிதாவை நிறைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் அல்லேலூயா பிள்ளைகளும் சபையும் பிதாவை நிறைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவன் ஞானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்ணினாய் அவன் ஞானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவன் ஞானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்ணினாய் அவன் ஞானம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் நன்றிகள் செலுத்துகிறோம் அல்லேலூயா சர்வவல்லமையுள்ள தேவனே வாஸ்துவமான காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த மாதத்தின் உபவாச நாளிலே கர்த்தாவை கூடி வந்திருக்கிறோம் உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் இந்த இடம் முழுக்க தேவனுடைய பிரசன்னத்தை அவைக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆவியின் ஏவுதனால் கர்த்தரை ஆராதிக்க கிருபையால் இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும் இந்த தேவ பிரசன்னத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் கடிந்து அப்புறப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமாதானத்துக்குள்ளாக தேவனுடைய வல்லமைக்குள்ளாக வருகிறோம் இந்த இடத்திலிருந்து கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை துதிக்கும் பொழுது உண்மை பாடும் பொழுது தேவ பிரசனத்தை கண்டிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கிறோம் ஊழியக்காரன் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை வழிநடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமை கூடந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்களப்பா வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஆகவே வாழ்வு பிள்ளைகள் வழக்கம் போல அவர்கள் ஆராதிப்பார்கள் அவர்கள் வந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம் அதுக்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை நான் படித்து விட்டு அவருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் தேவனுடைய துதி தேவனை நாங்கள் எப்படி துதிக்க வேண்டும் சொல்லி நமக்கு தெரியும் தேவனை ஆனந்த சத்தத்தோடு துதிக்கணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கணும் அதுக்கு உதாரணமாக 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சகோதரி சங்கீதத்தை வாசித்திருக்கிறார்கள் அந்த சங்கீதத்தை நாங்கள் துதித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் படித்து 10 வசனங்களை நாங்கள் படித்து கர்த்தரை துதிக்க போகிறோம் தேவ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து துதிக்க போகிறோம் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் அன்னாள் துதித்த துதியத்தை நாங்கள் இப்பொழுது இன்றைய நாளில் துதிக்க போகிறோம் ஆகவே எப்படி அன்னாள் தன்னுடைய தேவன் செய்த நல்ல கிரிகைகளுக்காக
தேவன் தன்னை நினைத்ததற்காக இப்படி துதித்தார். அதே போல நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் துதிக்க மறக்கக்கூடாது. ஆகவே 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 1 10 உள்ள வசனங்களை நான் படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரில் என் வாய் திறந்து பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேன்மையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினர்களோ பலத்தினால் கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களுக்கோ இனி பசியாகிறார்கள். மலடியா இருந்தவள் 7 பிள்ளைகளை பெற்றார், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டார். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிறகுகளோடு உட்காரமும் மகிமையுள்ள சிங்காசனத்தின் சுதந்திரமும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவர்கள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமானார்கள், நிறத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காரோர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பிறனளித்து தாம் அபிஷேகம் பண்ணியவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். அவை அன்னாள் ஒரு சமயம் தேவாலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறார். இந்த விண்ணப்பம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நிறைவேறி அந்த கர்த்தருடைய வல்லமை அவர்கள் வெளிப்பட்டபடினாலே அவள் தன் குமாரனை ஒப்பு கொடுத்த பிற்பாடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி எல்லாம் வருகிறது. இதைத்தான் அன்னை மரியாளும் அதே போல சாயலாக துர்காவுக்கு நாமத்தாரை பார்க்கிறோம். அப்படியாக துதிக்கிறாள். ஆகவே தேவனை துதிக்கும் பொழுது உள்ளத்தில் அவள் செய்த நன்மைகளை மறவாமல் நான் இருக்க வேண்டும். அந்த தினமும் அந்நாள் தேவாலயத்துக்கு வந்தபடியினால்தான் அந்த துதியின் இந்த வசனங்கள் எல்லாம் உணர்வுபூர்வமாக வருகிறது. இந்த நாட்களே கல்வி கற்றவர்கள் பைபிள் ஸ்கூல்ல படித்தவர்கள் கூடி இப்படியாக துதியை எழுக்க மாட்டார்கள். ஆனால் அந்நாளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியை எடுக்கும். அதே போல நாமும் நம்முடைய விண்ணப்பங்கள் சந்திக்கப்பட்டிருக்கிறதே வெறுமையா இருந்துள்ள உள்ளம் வெறுமை உள்ளத்திலிருந்து அந்த வெறுமையெல்லாம் போய் தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆகவே ஒன்றுமே இல்லாதவைகளா இருக்கலாம், ஜனக்கூட்டமே இல்லாதவைகளா இருக்கலாம், ஆனால் தேவன் பெருக பண்ணுகிறவர். அவர் சிறியவனை புலியில் இருந்து அவர் எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தேவன் நாங்கள் மறக்காமல் ஒரு நன்றியுள்ள உதயத்தோடு ஒவ்வொரு உபவாச நாளின் ஆராதனையில் கூடி கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் தரிசனங்களை கொடுக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொல்றார். ஆகவே துதிக்க மறந்துறார்கள், எந்த நேரமும் தேவனை துதிக்க மறந்துறார்கள். தேவன் செய்த நன்மைக்கு நன்றி உணர்வாக சொல்லுகிறார் இல்லையா, நான் ஒரு முறை விண்ணப்பம் பண்ணினேனே, அந்த விண்ணப்பம் சந்திக்கப்பட்டதே, அதனால் தான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஏரிக்கு முன்பாக சொல்லுகிறார். பாருங்க, நினைவு கூர்ந்து அந்நாள் துதிக்கும் பொழுது நீங்களும் தேவன் எத்தனையோ காரியங்களிலே உங்களை நிரப்பி இருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறார். உற்சாகமாய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் ஆராதனை பிள்ளைகள் வந்து கர்த்தரை துதி பாடும்பொழுது இணைந்து நாங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனை துதித்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுத்து போவோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடல் ஆமென். Thank you.
இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நீர் பிரியமானவர், நீர் சிறந்தமானவரே, உம்மை துதிக்கிறோம்.
See
கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்காக கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்காக கோடி கோடி
சகல துதியும் கனம் உமக்கு தரம் சொன்ன கரங்களை தட்டி நாங்கள் வந்துவிடுவோம். தேவனுடைய நாமத்திற்கு முழுமையாக வந்தவர்களை வாழ்த்து நிறைவேற்றிக் கொள்கிறோம். கத்ததாமை குறைந்தவரை நடத்துவாராக நாங்கள் வாசப்பட்டு வந்தவர்களை வாழ்த்து நிறைவேற்றிக் கொண்டு நாங்கள் உற்சாகமாக காணிக்கை கொடுத்து ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் தெய்வத்தோடு கூட இருக்க போகிறோம். ஆகவே வார்த்தைக்கு பிற்பாடு நாங்கள் விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து இந்த வாசப்பட்டு முடிக்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உற்சாகமாய் கொடுக்கின்ற அன்பான கர்த்தாவே இந்த நாளைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஊழியரும் உற்சாகமாய் கொடுக்கிறது பெரிய சொன்னபடி நாங்கள் உற்சாகம் மனதோடு நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் காணிக்கை மங்கேருந்து நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்க கூட இந்த இடத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். காணிக்கை போட்ட பிற்பாடு வார்த்தை நாங்கள் தியானித்து அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுவோமா? நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். 5ஆம் மாதம் இந்த வாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வாசிக்கு கர்த்தர் கொடுத்த இடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்பொழுது நம்முடைய ஜீவனோட வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தருக்கு ஆண்டவரை இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கின்ற தருணத்திலே ஆண்டவரை கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே நீங்கள் பேசுகிற அடியில் வந்திருக்க ஒருவரை இந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகளுக்கு நடக்கிறவர்களாய் அடைய வார்த்தைகளை கேட்டதன்படி நடக்கிறவர்களாய் இறைகளை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரிய செய்கிற எல்லா எதிர் வல்லமைகள் இருளின் அதிகாரங்களை நாசைனாகிய இயேசு நாமத்தை நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். பிரசன்னம் ஒன்றை நம்மை ஆளும்படியாய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே இச்சை அடக்கம் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். அப்படின்னா ஓட்ட பந்தயம் ஓடுகிறவர்கள் அதுக்கு கிரீடத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்களாம். ஆனால் அவர்கள் அந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்வதா இருந்தால் நாங்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு அதாவது அவர் என்ன சொல்கிறார் பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறதை நாங்கள் காணுவோம். எனவே ஓட்ட பந்தயம் ஓடுவது போல என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதிலே நாங்கள் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இச்சை அடக்கம் கட்டுப்பாடு நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. எனவே இந்த இச்சை என்று எப்படி இந்த இச்சை தோன்றினது என்று நீங்கள் பார்த்தால் இச்சைகளுக்கு ஒரு பிதா இருப்பதாக இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8:44 நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தால்
ஆண்டவர் சொல்றார், உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்யும் மனதாக இருக்கிறீர்கள். அப்ப நாங்கள் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? ஆண்டவர் தான் எல்லா மனிதர்களையும் படைத்தார். ஆனால் பிசாசு வஞ்சிக்கும் பொழுது, அவனுக்கு செவி கொடுத்த பொழுது அந்த இச்சை மனிதர்களுக்குள்ளே வந்ததை நாங்கள் காணுகின்றோம். எனவே அந்த இச்சை தான் பாவத்தை செய்ய மனிதனை தூண்டுகிறதாய் நாங்கள் அறிகிறோம். எனவே தான் இச்சை அடக்கம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் நமக்கு, அதாவது இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களைப் போல நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் கட்டுப்பாடாக இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது யோவானும் சொல்லுகிறார் நிருபத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பார்க்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். உலகமும் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போகுமாம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். எனவே மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டு அது பிதாவினால் உண்டானவர்கள் இல்லை. அதாவது உலகத்தில் பிதாவினால், அதாவது நாங்கள் ஆராதிக்கிற பரலோக பிதாவினால் உண்டான காரியங்கள் அல்ல, அவைகளெல்லாம் உலகத்தின் அதிபதியாகிய பிசாவினால் உண்டானவர்கள். ஏற்கனவே நாங்கள் இயேசு சொன்னதை நாங்கள் வாசித்தோம். எனவே இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இச்சைகளை மனிதர்களுக்குள்ளே தோன்றுகிறான். அது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பாருங்கள் எப்படி அந்த ஏதேன் தோட்டத்திலே சர்ப்ப வடிவிலே பிசாசு அந்த ஏவாளை வஞ்சித்தது. பார்வைக்கு இன்பமாய் காணப்படுகிறது, புசிப்பதற்கு அதாவது படத்தக்கது. அப்படின்னால் நீங்கள் தேவர்களை போல் மாறுவீர்கள் அப்படின்னு நான் சொல்லி இந்த 3 காரியத்திலே தான் மனிதனை வீழ்த்தினான் சாத்தான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுதும் கூட பிசாசானவன் அவரை சோதிக்கும்படிக்கு என்ன சொல்கிறான்? தாழ குதியும் என்று சொல்லுகிறான், கல்லுகளை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகிறான். அப்படி அவன் சோதிக்க பார்க்கும் பொழுது அப்பாலேவோ சாத்தான் என்று சாத்தானை ஜெயித்தான் இயேசு. எனவே நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய கிரியைகள் இந்த உலகத்திலே இருக்கிறபடினாலே எங்களுக்குள்ளே இந்த இச்சைகளின் காரியங்களை அவன் தூண்டி விடுவதற்கு அவன் எப்பொழுதும் கவனம் உள்ளவனாக. நாங்கள் மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் அந்த இச்சை அடக்கம் என்பது ஆவிக்குரிய கனி என்று நாங்கள் பார்க்கின்றோம். கலாத்தியரை நாங்கள் வாசிக்கின்றோம். 5ஆம் அதிகாரம் 22-24 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். அதாவது ஆவியின் கனியிலே தான் வருகிறது இச்சை அடக்கம் என்று. அதோடு சேர்ந்து பவுல் என்ன சொல்லுவது? 24வது வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள், இப்போ நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஆசை இச்சைகளை நாங்கள் சிலுவையில் அறைய வேண்டும். ஒரு ஆண்டவர் எங்களுடைய இதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். மன விருப்பங்களை, உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ மனிதனுக்கு விருப்பம் என்பது தவறல்ல, ஆனால் அளவுக்கு மிஞ்சினது இச்சை என்று காணப்படுகிறது. அப்போ அந்த இச்சையை சாந்தானங்களுடைய உள்ளத்திலே தூண்டும் பொழுது நாங்கள் கிறிஸ்தவர்கள் மாம்ச காரியங்கள், அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து ஆவியின் கனி ஆகிய இந்த இச்சை அடக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அது பாருங்கள், அந்த இச்சை தான் ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது. அதாவது சோதனை எப்படி வருகிறது? அவனவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:14-15 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னால் நித்திய அழிவு, நரகத்தை குறிக்கிறது. எனவே முதலாவது இச்சை தான் நமக்குள்ளே, அங்கே இச்சைகள் இடுப்புண்டு சோதிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்றது. அந்த இச்சை என்ன செய்யுமா? கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா. பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நான் 14வது வசனத்திலே சொல்கிறது, அதாவது என் பிரியமான சகோதரர்களை மோசம் போகாதிருங்கள் என்று எச்சரிப்பு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த இச்சை தான் பாவத்தை தூண்டுகிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவைகளையெல்லாம் இந்த உலக லௌதிக இச்சைகள், அவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். எங்களுக்குள்ளே அதுக்குள்ளே விருப்பம் வரக்கூடாது. எங்களுக்குள்ளே இச்சையான காரியங்களை தூண்டுகிறது சாத்தான். நாங்கள் அவைகளை வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாராக இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை நினைக்கும் பொழுது நமக்கு வெறுப்பு தான் வரும். ஆனால் நாங்கள் அதில் ஈர்க்கப்படுகிறோம் சொன்னால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம் என்று அர்த்தம். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்கள், இந்த உலகத்தின் நடைமுறைகள், லௌதீக காரியங்கள், இவைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு வெறுப்பு வர வேண்டும். அதைத்தான் பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது சொல்கிறார். தீத்து நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி சொல்லப்பட்டு 2ஆம் அதிகாரம் 11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌதிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களால் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி 13வது வசனம் சொல்றது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் மகா ரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்க்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசுடைய வருகைக்காக, அப்ப இயேசு இந்த உலகத்திலே வந்து எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்கதான தேவ கிருபையாகினது பிரசன்னமாகி, இப்ப தேவ கிருபை இயேசு கிறிஸ்து மூலமா இந்த தேவ கிருபை பிரசன்னமாகி எங்களுக்கு வந்து அவபக்தி லௌகிக இச்சைகளை நாங்கள் வெறுத்து நீதியும் தேவப்படுமாய் உலகத்திலே நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். எனவே உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம், இப்படியும் வாழலாம் என்றல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனங்களின்படி அடிப்படையின்படி நாங்கள் பாருங்கள், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப நாங்கள் எதை செய்தாலும் இது தகுதியாக இருக்குமா அல்லது தேவனுக்கு இது சித்தமாக இருக்குமா என்று சொல்லி நாங்கள் இது பக்தி விருத்தியை உண்டாக்குமான்னு நாங்கள் யோசித்து பார்த்து தான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். எனவே நமக்குள்ளே அப்படிப்பட்ட அந்த உலக காரியங்களை இச்சைகளை எங்களுக்குள்ளே தூண்டும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இவர்களை பொறுத்து நீதி தேவ பக்தி உள்ளவர்களாய்த்தான் இவ்விடத்திலே நாங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். அப்ப இச்சை அடக்கம் என்று சொல்லும் பொழுது இச்சைகளை தூண்டுகிறது சாத்தான். அது வந்து உலகத்தில் நாங்கள் உண்டானவர்கள். நாங்களோ இந்த இச்சைக்கு உட்பட்டிருக்காமல் மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாங்கள் வந்து அதன் ஆசை இச்சைகளுக்கு சிலுவையில் அறையப்பட்டு ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். லௌதீக இச்சைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 2:22 சொல்லப்படுவதை வாசிப்போம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப அதாவது பாலியத்துக்குரிய இச்சைகளை நாங்கள் விட்டு என்ன செய்யலாம்? விலகி ஓடலாம். ஓடி என்ன செய்ய வேண்டும்? நீதியையும் சமாதானத்தையும் 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கிறேன். அதாவது 1 தீமோத்தேயு 2:22 2:22 வாசிக்கிறோம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்படுது.
எனவே பாலியத்துக்குரிய இச்சை அவைகளெல்லாம் விட்டு விலகி நாங்கள் என்ன செய்யணும்? நீதி, சமாதானம் இவைகளை நாங்கள் நாட வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இச்சைகள் பல விதத்தில் இருக்கிறது. அப்போ அந்த எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் சிலுவையிலே அறைந்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் நாட்களிலே இந்த இச்சைகளை நாங்கள் இழுப்புண்டு, அதாவது கேட்டுக்கு நாங்கள் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் பேதர்கள் சொல்லப்படும். இது அதாவது இந்த இச்சையினால் இந்த உலகத்தில் இருந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் தப்பியா திவ்ய சுபாவம் இப்போ இயேசுடைய ஆண்டவருடைய தன்மைக்கு நாங்கள் மாறும்படியாய் அது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பேதுரு 20 எழுதுகிறார். எனவே பாலியத்துக்குரிய இச்சை அது மாத்திரமல்ல, அதாவது பணத்தின் மேல் உள்ள இச்சை அது எங்களை எல்லாவற்றுக்கும் வேறாக காணப்படுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-11 வாசிப்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பாருங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. அது மாத்திரமல்ல, சிலர் அதை இச்சித்தன்னு சொல்லப்படுது. பணத்தின் மேல் ஒரு இச்சை. பாருங்கள், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் தேவை, பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த பணத்தின் மேல் ஒரு இச்சை நமக்கு அதை இச்சிக்கும் பொழுதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மிஞ்சி, அதாவது பொருட்களை சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமா என்றால், அது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுமா இருந்தால் அதில் என்ன சொல்லப்படுமே, நீங்கள் மேலே வாசித்தால் பூர்மன்ற மனதனுடைய கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்களாம். அப்ப பணத்தின் மேல் உள்ள இச்சையினாலே அநேகர் விசுவாசத்தை விட்டு வழியை போகிறார்கள், அநேகர் வீழ்கிறார்கள் என்று நாங்கள் காணுகின்றோம். ஆனால் 12வது வசனம் என்ன சொல்கிறது? நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இவைகளை அடையும்படி நாடு. அப்ப ஒரு காரியத்தை விட்டு நாங்கள் விலகி ஓட வேண்டும். அப்ப நாங்கள் தான் விலகி ஓட வேண்டும். அப்ப இந்த காரியங்களில் நாங்கள் கவனம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழுகிறோம். இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட மனிதர்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னால், துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்களாம் கடைசி நாட்களிலே. அப்ப துன்மார்க்கமான இச்சை என்று சொன்னால், அதாவது இந்த உலகத்திலே இருக்கிற தேவனை அறியாதவர்களைப் போல தேவனுடைய சபைக்குள்ளே, தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி நாட்களிலே வரும் என்று எச்சரிக்கப்படுகிறது. எனவே நான் யூதா நிருபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வாசிப்போம் 16-19. யூதா நிருபம் 16-19. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. பாருங்கள், அதாவது இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், அவருடைய தன்மையை நீங்கள் பார்த்தால் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாயிருப்பார்கள், முறையீடுகளாயிருப்பார்கள், தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களாயிருப்பார்கள். அவருடைய வாய் இருமாப்பானவர்களை பேசுவார்கள், தற்பொழிவுக்காக மற்றவர்களை முகஸ்துதி செய்வார்களாம். அதாவது வேதம் சொல்றது, நீங்களோ பிரியமானவர்களே அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டம் அப்படி இருந்தாலும், நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவுகூருங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. அப்ப பிரிந்து போகிறவர்கள், அதாவது தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய சபையை விட்டு அவர்கள் பிரிந்து போகிறவர்களாயிருப்பார்கள். அப்படி அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆவி இல்லா ஜென்ம சுபாவம், அவருடைய சுபாவத்திலே மாற்றம் காணப்படவில்லை, ஜென்ம சுபாவத்தோடு இருப்பார்கள். ஆவி, பரிசுத்த ஆவியின்
பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். அதாவது வேதம் சொல்வது 20ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் நம்மை நாமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் தான் கட்டியெழுப்ப வேண்டும். நாங்கள் கூடிய வாழ்க்கையை கட்டியெழுப்ப நாங்கள் முற்படாவிட்டால், இச்சைக்கு இடம் கொடுத்து தேவையற்ற காரியத்திலே சிக்கொண்டு நாங்கள் தவித்தால் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. எனவேதான் நாங்கள், அதாவது ஆண்டு சொல்கிறார், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. ஆண்டு ஜோவான் இதிலே ஜெபம் பண்ணுகிறார். அதாவது வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், நாங்கள் பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். அப்ப பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவும் எனக்கு தகுதி ஆகிறார். அப்ப தேவ பிள்ளைகள் நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து தேவனுடைய, அதாவது எங்களுக்குள்ளே இந்த இச்சையின் காரியங்கள் வராத வண்ணம், நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால், அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சையினாலே விழுந்து போனார்கள் என்று பார்ப்பார். இச்சித்து அவர்கள் விழுந்து போனார்கள். இதெல்லாம் கடைசி கால இதுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கென்றும் அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், மோசையினால் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள், அநேக காரியங்களை அங்கே இச்சித்தும் பொழுது அவர்கள் விழுந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இவைகள் எல்லாம் திருஸ்தாந்தமாக சம்பவித்ததா உலகத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறவர்களுக்கும் எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண முடியும். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏனோ நானொன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக ஜாக்கிரதையாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்ப பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்க நீங்கள், இப்போ நாங்கள் அந்நியர் பரதேசிகள், இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம். எங்களுக்கு இந்த உலகத்திலே தான் நிரந்தரமாய் வாழ போறதில்லை. நாங்கள் அந்நியர்கள் பரதேசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிறோம். அப்படி நாங்கள் வாழுகிற நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை நாங்கள் விட்டு விலக வேண்டும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரனுடைய விரோதமாய் பேசும் விஷயத்திலே நீங்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ள நடந்து கொள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. புறஜாதி கண்ட தேவனை அறியாதவர்கள் எங்களுடைய நல்நடக்களை பார்த்துத்தான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாங்கள் அதாவது எந்த விதத்திலும் அக்கிரமக்காரர்கள் என்று எங்களை குற்றம் சாட்டுகிற தன்மையாய் நாங்கள் நடக்கக்கூடாது. அப்ப நாங்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் எங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அதை கண்டுதான தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எனவே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, அதாவது எங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நாங்கள் விலகி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்ப மேலும் பேதுரு சொல்கிறார், மிகவும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டுமா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் 5-8 வரை வாசிப்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். அப்ப நாங்கள் மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு முதலாவது விசுவாசம், இந்த விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோடைய சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்துடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பாருங்கள், ஒரு உணவை தயாரிப்பதற்கு பலவிதமான
பொருட்கள் தேவைப்படுவது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு, ஒரு பக்தி உள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இவைகள் எங்களுக்கு முக்கியமாய் காணப்படுகிறது. எனவே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய், விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்துடைய தைரியம், அந்த தைரியத்துடைய ஞானம், ஞானத்துடைய இச்சையடக்கம், இச்சையடக்கத்துடைய பொறுமை, பொறுமையுடைய தேவபக்தி, தேவபக்தியுடைய சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்துடைய அன்பு, இவைகளெல்லாம் நமக்கு காணப்பட வேண்டும். அப்போ இப்படி வாழ்ந்தால்தான் நாங்கள் பரலோகம் போகலாம். அப்படி இல்லாமல் எங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து மனம் போகிற போக்கிலே நாங்கள் எங்களுடைய வழியிலே இந்த உலகத்து மக்களைப் போல நாங்கள் உலகத்தோடு ஒட்டி வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய இயேசுடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட தக்கவர், அதாவது தகுதியற்றவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். எனவே தான் இந்த இச்சை அடக்கம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதில் நாங்கள் தியானித்த காரியத்தில் நீங்கள் பார்த்தால், அதாவது சாத்தான் தான் இச்சைகளின் பிதாவாக இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தில் உண்டான உலகத்தின் அதிபதி, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அங்கே கொண்டு வருகிறான். ஆவியின் கனி அந்த இச்சை அடக்கம். அப்ப கிறிஸ்தவர்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அடைந்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். அடுத்தது சுய இச்சை தான், அதாவது பாவத்தை செய்வதற்கு காரணமாக அமைகிறது. அடுத்தது லௌதீக இச்சைகளை நாங்கள் வெறுத்து விட வேண்டும். அடுத்தது பாலியத்துக்குரிய இச்சை, அவைகளை விட்டு நாங்கள் விலகி விட வேண்டும். தேவ பக்தி உள்ள ஜனங்களோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நீதி அன்பை அடையும்படி நாங்கள் நாட வேண்டும். பணத்தின் மேல் நாங்கள் இச்சையாக இருக்கக்கூடாது. அப்படி இச்சித்தால் அநேக வேதனைகளினால் நம்ம உருவ குத்தி கொண்டு விசுவாசத்தை விட்டு வளைவு போவதற்கு அது வேதமாக இருக்கும். அப்போ கடைசி காலத்தில் துன்மார்க்கமான இச்சையின்படி பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அப்போ இவர்கள் பிரிந்து போகிறவர்கள் ஜென்ம சுபாவத்தில் ஆவி இல்லாதவர்கள், இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எனவே அவர்களை விட்டு நாங்கள் விலகி எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே பரிசுத்தமான விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவிக்குள்ளே நாங்கள் ஜெபம் பண்ணி தேவ அன்பினாலே நாங்கள் நம்மை காத்துக்கொண்டு இயேசுடைய வருகைக்கு, அதாவது நாங்கள் எதிர்பார்த்துள்ளாய் நாங்கள் வாழ வேண்டும். பேதர் சொல்கிறார், அதிக ஜாக்கிரதையுள்ளாய், ஞானத்தோட விசுவாசம், ஞானம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், இச்சையத்தோட பொறுமை, இவைகளெல்லாம் நாங்கள் கூட்டி வழங்கி நாங்கள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இச்சை அடக்கம் என்ற இந்த வேத சத்தியங்களை நாங்கள் அநேகம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை இச்சிக்க தூண்டுகிறதா இருந்தால், இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே எங்களுக்கு இச்சை அடக்கம் தாரும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இந்த உலகத்தின் காரியங்களை நினைக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பை தான் இங்கே கொண்டு வருவார். அப்ப இதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு இல்லாதனால் தான் அநேகர் ஜென்ம சுபாவத்திலே இந்த இச்சைகளிலே விழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எனவே ஜென்ம சுபாவம் மாற வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். அவருடைய ஜீவனுள்ள பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தம் நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு நாங்கள் ஜென்ம சுபாவத்திலிருந்து நாங்கள் மாறுதல் அடைய வேண்டும். எனவே உலகத்தில், அதாவது அதிபதியானவன், அங்கே சாத்தான் எப்படி ஏவாளை சோதித்தானோ இயேசுவையும் சோதிக்கும்படி வந்த பொழுது இயேசு அப்பாலிகோ சாத்தான் என்று பிசாசுக்கு எதிர்த்து நின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள், இன்றைக்கு இயேசு எங்களுக்குள்ளே அவர் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு தந்திருக்கிறபடினாலே இந்த இச்சையிலே நாங்கள் விழுந்து போகாத வேண்டும். பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்தி எங்களுக்கு ஞானம், தைரியம் தந்து அவர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று நாங்கள் ஜெபிப்போம். ஜெபித்து நாங்கள் தொடர்ந்தும் ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் எடுக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனை உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரை உம்மை துதிக்கிறோம், நல்லவரை உம்மை துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அற்புதரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு இன்றைக்கு காரியங்களை உணர்த்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய இதயம் ஆவியானவர் எங்களுடைய இதயத்தை சுட்டி காட்டுகிற என்ன காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அவைகளெல்லாம் வெறுத்து, இந்த காரியங்களை நாங்கள் வெறுத்து, நாங்கள் இன்றைக்கு தேவையற்ற அதாவது எண்ணங்களை அங்கே இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாக சிந்தனையிலே போராட்டங்களை கொண்டு வந்தால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எண்ணங்களை சிறைப்படுத்துகிறவர்களாக மாம்சத்தை ஆசை இச்சைகளை சிலுவையிலே அடைந்தவர்களாக இச்சி அடக்கம் தாரும் ஆண்டவரே சுவாமி. ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி எங்களுக்கு எதிரே மனம் ஈர்க்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலையும் உண்டு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். பரிசுத்த ஆவியான உள்ளத்திலே வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே மாறும் என்று சொல்லுவோம். ஆவியானவரை எங்களுக்குள்ளே இறங்கி ஆண்டவரே நீங்கள் உடைய அபிஷேக தைலத்தினால் எங்களை நிறைந்த இந்த நேரத்தில் ஆண்டவரே விடுதலை கட்டளிடும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. விடுதலை நாயகனே, வெற்றியை தருகிறவரே இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நல்ல நாடு காயமை நன்றியோடு துதிக்கிறோம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் சிறுமைப்பட்ட ஆவியினர் உடைய வசனத்துக்கு நடக்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே உடைய கனிகள் உருவாகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளே இழுப்புண்டு போகாத வண்ணம் ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே வாழுகிற நாங்கள் எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு கர்த்தாவே மிகவும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தாவே அந்த சாலையில் ஓடுகிறவர்கள் ஆண்டவரே அப்பா அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு எத்தனையோ காரியத்திலே அவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஆண்டவரே எவ்வளவோ இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எங்களுக்கு ஜீவ கிரீடம் வாங்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, உலகத்திலே வருகிற போராட்டங்கள், சோதனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எங்களுக்கு அளித்து தேவனுக்கு கீழ்ப்படியும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்ட தேவனுடைய நாமத்தை உயர்த்தினமாகவே இச்சை அடக்கம் உள்ளவர்களாயிருங்கள். ஆகவே வசனங்களை நாங்கள் கேட்கிறோம் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக தேவனங்களை மாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சில வாரங்களில் நாங்கள் என்னத்தை பார்த்தோம், வாஞ்சை, இதன் மேல் நாங்கள் வாஞ்சை இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் நிச்சயமாகவே இந்த வசனத்தை கீழ்ப்படியவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆகவே இந்த நாட்கள் நாங்கள் இச்சை அடக்கத்தை குறித்து பார்ப்போம். அந்த நாட்களில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு 2 பேர் போனாங்க, 2 கிறிஸ்தவர்கள் போனாங்க ரயிலில். அதான் யாழ்ப்பாணத்தில் கட்டி சாப்பாடு கட்டி கொண்டு போகுது. நான் கட்டி கொண்டு போனால் என்னடா 200 கிலோமீட்டர் ரயில் போய் அப்படி போகும். 2 கிறிஸ்தவர்கள் போகிறார்கள்.
போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெட்டியில் இருக்கிறார்கள். பசி வந்தது. ஒருவர் கிறிஸ்தவர் சாப்பாடு சாப்பிட, மற்றபடி சாப்பாடு கொண்டு போகவில்லை. அப்போ என்ன செய்தார்? பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பக்கத்தில் கொடுத்து சாப்பிட்றான்னு கிறிஸ்தவருடைய கடமை, ஆனால் கொடுக்கல. இவர் என்ன செய்கிறார்? இதுக்கு வேதவசம் தான் இருக்கிறது. அப்படியும் அவங்களால சொன்ன உன்னை போல் உன் அயலவனையும் நேசிப்பாயாக என்று அவர் சொன்னாராம். இப்போ சாப்பிட்டு கொண்டு வந்த சொன்னாராம், பிறர் பொருளை இச்சியாக இருப்பாயா. வேதவசனம் எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆகவே வேத வசனத்தை கேட்டு அப்படி போகாமல் எத்தனை பேர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆகவே எதுக்கும் சொல்லலாம், கொடுக்கறதுக்கு ஒரு வசனம் இருக்குது, கொடுக்காது இருக்கிறதுக்கு வசனத்தை சொல்கிறார்கள். ஆகவே வேத வசனத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள், இன்னும் அர்த்தமில்லாமல் கத்தரில்லாமல் வாழ்கிறார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள், இன்னும் கத்தமில்லாமல் கத்தரில்லாமல் வாழ்கிறார்கள். அத்திமரம் கனியை தேடினாலே மாற்றம். பார்க்க அழகா இருந்தது அத்திமரம், கனியை தேடினாலே மாற்றம். இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பரவேசம், இப்படித்தானா மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பரவேசம். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள், அர்த்தமில்லாமல் கத்தரில்லாமல் வாழ்கிறார்கள். ஊருக்குள்ளே உத்தமர் போலே நடிப்பார்கள், ஆனால் உண்மையிலே அத்திமரம் போல் இருப்பார்கள். ஊருக்குள்ளே உத்தமர் போலே நடிப்பார்கள், ஆனால் உண்மையிலே அத்திமரம் போல் இருப்பார்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள், தீனம் அர்த்தமில்லாமல் கத்தரில்லாமல் வாழ்கிறார்கள். ஊருக்கெல்லாம் உபதேசங்கள் செய்தாலும், வேறும் புகழுக்காக தானம் தர்மம் செய்தாலும், ஊருக்குள்ளே எல்லாம் செய்தாலும், வேறும் புகழுக்காக தான தர்மம் செய்தாலும், அன்பு இதிலே இல்லை என்றால் வாழ்ந்து என்ன லாபம் தான். அன்பு இதிலே இல்லை என்றால் வாழும் வாழ்க்கை லாபம் தான். அத்திமரம் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள், அர்த்தமில்லாமல் கத்தரில்லாமல் வாழ்கிறார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள், அர்த்தமில்லாமல் கத்தரில்லாமல் வாழ்கிறார்கள். மனிதனை மட்டும் நம்புவதாலே பயனில்லை, ஆனால் இறைவனை மட்டும் நம்புவாய் துன்பமில்லை. மனிதனை மட்டும் நம்புவதாலே பயனில்லை,
வரம் பேசுவோம் தனியை தேடி அடைய மாற்றம் இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை இப்படித்தானா மனிதர்கள் வாழும் வாழ்க்கை அத்திமரம் போல எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள் சத்தமில்லாமல் சத்தமில்லாமல் வாழ்கிறார்கள் அத்திமரம் போல எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள் சத்தமில்லாமல் சத்தமில்லாமல் வாழ்கிறார்கள். தேவனை துதிப்போம். நாங்கள் அத்திமரம் போல எத்தனை பேர் வாழ்கிறார்கள், அர்த்தமில்லாமலே வாழ்கிறார்கள். அவை பார்க்க அழகா இருக்கும், ஆனால் கனியை இயேசு தேடுகிறார், காணவில்லை. ஆகவே இச்சை அடக்கம் உள்ளவராக எல்லாவற்றிலும் நாங்கள் இச்சை அடக்கம் உள்ளவராக இருக்கோம் சொல்லி பார்த்தோம். நாங்கள் துதித்து நாங்கள் தேவனை ஆராய்ந்து விண்ணப்பங்கள் இருக்கிறது, விண்ணப்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே எல்லோருமாக துதித்து ஆகவே நம்மை ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். ஆவியானவர் வராவிட்டால் நாங்கள் எந்த காரியம் செய்ய முடியாது. இச்சை அடக்கத்தை நாங்கள் ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்தால் நாங்கள் அடக்கமுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே எங்களை நடத்துகிறவர் ஆவியானவர், எல்லா விதத்தையும் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆகவே ஆவியானவர் துணையை நாங்கள் வாஞ்சிப்போம். அவர் நம்மோடு கூட இந்த வழி நடத்துவார். அல்லேலூயா. மரவின் தண்ணீரெல்லாம் மதுரம் ஆக்கினவர், மண்ணான என்னையுமே மகிமையினால் மூடுமையா. மராவின் தண்ணீரெல்லாம் மதுரம் ஆக்கினவர், மண்ணான என்னையுமே மகிமையினால் மூடுமையா. ஆவியை பொழியுமையா, அபிஷேகம் வேண்டுமையா. ஆவியை பொழியுமையா, அபிஷேகம் வேண்டுமையா. அன்றாட வல்லமையை எனக்கு தாருமையா. ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, 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 நீ வழி நடத்தும் ஆவியானவரே, தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருவாக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருவாக்கும் ஆவியானவரே, 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 பண்பட்டதிலும் போல பாவ கண்களெல்லாம் உருமாற்றும். பண்பட்டதிலும் போல பாவ கண்களெல்லாம் உருமாற்றும். கள்ளகற்றிடுமே நூறு பள்ளமையாம், கள்ளகற்றிடுமே நூறு பள்ளமையாம். பற்றி எரிகின்ற சுடராய் என்னை மாற்றும், பற்றி எரிகின்ற சுடராய் என்னை மாற்றும். ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
சாயணுமே நாடும் வளரணுமே நல்வழி சாயணுமே நாடும் வளரணுமே நன்மை கற்றுக்கொள்ளும் மகனாய் நாடணுமே நன்மை கற்றுக்கொள்ளும் மகனாய் நாடணுமே ஆவியானவரே அல்லேலூயா ஆவியானவரே 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 அல்லேலூயா ஆவியானவரே 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 வழி நடத்தும் ஆவியானவரே தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே என்னை மாற்றும் ஆவியானவரே என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே என்னை மாற்றும் ஆவியானவரே ஆவியானவரே அல்லேலூயா ஆவியானவரே 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 உம்முள்ளம் மகிழணும் என்னுள்ளம் மாற்றிடுமே எந்த வார்த்தையிலே உள்ளம் மகிழனுமே நல்வழி சாயணுமே நாடும் வளரணுமே நல்வழி சாயணுமே நாடும் வளரணுமே நன்மையை பற்றிக் கொள்ளும் மகனாய் மாறணுமே நன்மையை பற்றிக் கொள்ளும் மகளாய் மாறணுமே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக அவருடைய உள்ளம் மகிழ வேண்டும் என்று சொன்னார் நாம் செய்கிற பேசுகிற வாழுகிற வாழ்க்கை அவருக்கு ஏற்றதாக இருக்கும் அவர் உள்ளம் மகிழ வேண்டும் தாவீதை ஆண்டவர் காண்கிறார் என் இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் தாவீது பாவத்தில் விழுந்ததும் கூட ஆண்டவர் அதை மன்னித்து கேட்கிறார் இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தெரிந்து கொண்டார் ஏனென்றால் தேவனை துதிக்கிறவர் தேவனை ஆராதிக்கிறவர் தேவனை உள்ளத்தில் இருந்து தேவனுக்கு கனத்தை செலுத்தக்கூடிய ஒரு மகன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாஞ்சிப்போம் எல்லா விதத்தில் நாங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எப்படி இச்சை அடக்கமாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள் நமக்கு முடியாது இந்த பாஸ்டர் ஆரோக்கியதாசுடைய நல்ல ஒரு இதொன்று வந்தது சபையில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வீடியோ அதை பார்க்கும் பொழுது 99.99% சபைகளிலே இல்லை அது நடைமுறையில் நடக்க மாட்டது எனக்கு சந்தேகம் நடக்கவில்லை அவர்கள் இந்தியா முறைப்படி சொல்லுகிறார்கள் ஆலயத்தில் வரும் பொழுது பாதரட்சி கலட்டி உள்ளுக்கு வாருங்கள் அதில் போட்டிருக்கிற பாதிரியை நீங்கள் கேட்டீர்கள் சொன்னால் பார்த்தா நாங்கள் பாசிச்சு பிரயோஜனம் இல்லை ஏதோ இதுக்கு காணாதபடி நடக்கும் பொழுது பாதரட்சி கலட்டி விட்டு வாருங்கள் அமைதலாயிருங்கள் ஓடி தெரியாதீர்கள் பிரசங்கம் நடக்கும் பொழுது அங்கே இங்கே அலையாதீர்கள் இப்படி ஒரு கட்டுப்பாடை ஒரு போதகர் சொல்லுகிறார் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் செல்போனை ஓஃப் பண்ணுங்கள் இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று நான் யோசிக்கிறேன் நடக்கு 99% இல்லை அதிலே இல்லை இப்படி நடக்கல இந்த வைபவங்கள் நடைபெறும் பொழுது திருமணங்கள் நடக்கும் பொழுது உங்கள் கனியை வெளிப்படுத்துங்கள் கொண்டாட்டங்கள் நடக்கும் பொழுது அப்படி இப்படியெல்லாம் கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பேர் பார்த்தா யாருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ண மாட்டேன் எனக்கு ஷேர் பண்ண முடியலை ஏன்னா நடக்கிற காரியம் இல்லையே ஷேர் பண்ண முடியாது அவை அந்த நாட்களிலே நாங்கள் ஆலயத்துக்கு போனோம்னா சுவாமி பிரசங்கம் பண்ணவர்கிட்ட பிரம்பு வச்சிருப்பேன் தெரியுமா 3ஆம் பூசைக்கு நாங்கள் வழியாடுண்டால எங்களோட செல்வத்தில் பிரம்போட வந்து அடிப்பேன் வழியாடுண்டா உள்ளுக்கு போகும் அப்படித்தான் நாங்கள் பயபக்தியாக இருந்தோம் ஆனால்
இந்த தேவனுடைய சமூகத்திலே எல்லாம் சீர்கேடாக இருக்கிறது. சரியான கவலையோடு இருந்தாலும், ஆனால் ஏதோ ஒன்று ஒட்டோடு இருந்தாலும், ஆனால் கர்த்தருக்கு துக்கத்தோடு இருக்கிற காரியங்களை சில காரியங்கள் சொன்னால், ஆனால் ஆவியானவருடைய உள்ளம் மகிழ வேண்டும் என்று சொன்னாங்க. உம்முடைய உள்ளம் மகிழ வேண்டும். அவை என் வார்த்தையிலே, என் நடக்கையிலே, என் செயலிலே, என் மூச்சில், பேச்சில் நல்லா பாடணும், நல்லா ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனால் அந்த செயலில் நாங்கள் செயல்படுத்தும் பொழுது தான் முடிவான ஒரு பரிபூரணத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். வரும் நாட்களை அப்படி ஒப்புக் கொடுங்க. ஊழியம் செய்கிறவர்கள், பாடல் பாடுற பிள்ளைகள் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணி அதை செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. எங்களோடு நாங்கள் வருகிறோம், நாங்கள் செய்கிறோம் உற்சாகப்படுத்தி குறிப்பிட்ட இடத்துல கூடி வரும் பொழுது தேவன் ஒரு பிரசன்னத்தை கட்டளையிடுவார். அங்கு கூடி வரும் பொழுதுதான் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிற. ஆகவே ஒருமனப்பட்டு இருக்கணும். அந்த ஒருமனப்பட்டு நீங்கள் கடைப்பிடியுங்க. ஆகவே அது சொல்லப்பட்ட காரியங்கள் நாங்கள் ஒன்று இல்லாட்டி மனங்களை கொடுத்த அந்த தருணத்தை நாங்கள் நழுவு விடாமல் கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி எத்தனையோ ஜனங்கள் ஐயோ ஆராதிக்க எங்களுக்கு கூடாரம் இல்லை, எத்தனையோ இடங்களில் நாங்கள் ஆராதிக்க முடியாமல் இருக்கின்ற கவலையோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த தேசத்தில் அவரை ஆராதிக்கவும், மற்றவர்கள் புறஜாதிகள் ஆராதிக்கிற புற இல்லை, தெய்வ குற்றம் பெற வேண்டிய அதுக்கு இல்லை, எங்களுக்காகவே நாங்கள் பலனடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆத்தவசு போறண்டா ஹோம்கள் கொண்டு போறாமல் ஒரு விசாதர மாட்டான். எந்த காரியத்தில் எந்த காரணம் எத்தனையோ பேப்பர்கள் ரப்பி தான் போவீங்க, எங்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் போகணும் பண்ணா அநேக காரியங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது, அநேக நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது. அப்படியாக அர்ப்பணிச்சே தான் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக தேவனை ஆராதித்து தேவனை துதித்து தேசங்களுக்காக ஜெபம் பண்ண தேசங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இந்த ஜெர்மன் தேசத்தில் நாங்கள் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். இனிவரும் நாட்கள் கொடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது தேசங்களுக்காக ஜெபம் பண்ண ஆயத்தப்படுவோம். எங்களை நாங்கள் அர்ப்பணித்து முதலாவது நாங்கள் தேவனை துதித்து நாங்கள் செய்த தவறுக்கு கர்த்தர் எங்களை மன்னித்து தேவன் இந்த இடத்துல எங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் தேவனிடம் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் தூவம் போல் உடைய சமூகத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. என்னை நான் வெறுமையாக்குகிறேன், எனக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்து போடுகிறேன். கர்த்தாவே கூட இருந்து என்னை வழிநடத்தும் எடுக்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிரசன்னத்தினாலே உடைய வல்லமை நான் ரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா, வார்த்தைக்கு நடக்கிறவனே நான் நோக்கி வாப்பின் என்று சொன்னபடி ஆண்டவரே ஓரி ரபரபரபா ஷிகல பாபா 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 ஓரி விலப சதர பாபா 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 ஷிகா லக்கா ரபா திய ரமா சதரபா ஓரி ரப சந்தலக ரபா துரமிக்க ரபரப ஷிகல பரபா ஓரபா பாபா 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 சதலக ரபா தரமா கரபா தரமா கரபா ஷிதர பாபா ஓரி ரபரப ஷிகலக ரதரமா கரபா ரபா தரமா பாபா பாபா பாபா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, தேவனை துதிங்க, தேவனை துதித்து நாங்கள் ஜெபிக்க போறோம் என்ற முடிவெடுங்க. நாங்கள் ஜெபிக்க போறோம் என்ற முடிவெடுங்க. வாலிப பிள்ளைகள், வர்ஷிப் பண்ற பிள்ளைகள், நீங்க ஜெபிக்க போறீர்கள். சென்ற முறை நீங்க ஜெபித்தமாக ஜெபிக்க போறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை நாங்கள் சொல்லி தேவனுக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்ட போறோம். அல்லேலூயா, நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழக்கம் போல தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க ஜெபித்த பிற்பாடு வர்ஷிப் பண்ணுறவங்களே ஒவ்வொரு முன்னுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பத்துக்காக வாலிப பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபையில் சிறிய பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக மற்றும் பின்மாற்றம் அடைந்து எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிற அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே தேவன் இந்த நாட்கள் இந்த வாச கூட்டத்தில் எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசி மதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசி மதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்கள் தோழில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும்,
நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் தொழில் போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் தொழில் போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நான் யாருடன் அடைவதில்லை. யாரே வந்தாலும் நான் யாருடன் அடைவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுவே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. பள்ளத்தாக்கிலே ஒரு சேவை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே, மிக தரிசனம் உரைக்கிறதே. எறும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேவையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே, மிக தரிசனம் உரைக்கிறதே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. ஒரு கையளவு மிக கண்ணீரே, ஆகாவும் நடையிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுவே. கண்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மிக கண்ணீரே, ஆகாவும் நடையிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாவாக அமர்ந்திடுவே,
நதியாக பாய்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையிலே அக்கினியாரை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையிலே அக்கினியாரை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்னாளின் அபிஷேகம் மாம்சமலையாக எழும். அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரம்பிடுமே. கடைசிக்கால அபிஷேகம் மாம்சமலையாக எழும். அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நன்றியானவரே, ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, யாரையுமே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உபவாச நாளில் எங்களை கூட்டி செஞ்சீங்க. நன்றி ஆண்டவரே. நாளை நடக்க போற ஆராதனைக்கா ஸ்தோத்திரம். இந்த தெருவில் இந்த பந்தியில் அமரக்கூடிய சாக்கியத்தை கொண்டு ஜனங்களை கூட்டி சேர்க்கணுமா செபிக்கிறோம். ஒருவரும் விசுவாசத்திலே வீட்டில் இராதபடி, ஆண்டவரே வேலைத்தலத்தில் இராதபடி, வெளிப்புற காரியங்கள் இராதபடி ஆலயத்திலே கூடி வர கிருபை செய்யுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 2 சபைகளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த பந்தியில் அமரக்கூடிய ஒரு பங்கை கொடுக்கவும் செபிக்கிறேன். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அறியாத பிள்ளைகள் வரவும் கிருபை செய்யுங்க. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சொல்லுவோம் எல்லாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் மலரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.